மலை மேலே பார்த்தா எல்லாம் எரிமலை, ஆறு, கடலுங்க. அவ்வளோ அழகாக இருக்குது நாடு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். தீவு தாங்க, கிட்டத்தட்ட 7000 தீவு இருக்காங்க. தாய்லாந்துலேருந்து ஃபிலிப்பீன்ஸு கிளம்பிட்டோம். கேபிட்டல் சிட்டிங்கிறதுனால மக்கள் வந்து இங்கே பொருளாதாரத்துக்காக குவிஞ்சி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குது பாருங்கள். இதாங்க நம்ம தரையிறங்க போகிற ஊர் வந்துருச்சுங்க. பகடியான் சிட்டி பாருங்கள் எப்படி இருக்கணும். மலை மேகம் இருக்கிறதுனால தடன்னு ஆடுது அப்படியே. டர்புலன்ஸ் இங்கே பாருங்கள். ஐயாப்பா, சாதாரண மேகம்னா இவ்வளோ ஆட்டம் இருக்காது. மலை மேகம் அதனால் போட்டு கடன்னு அடிக்குது, ஆடுது. இங்கே தான் இப்போ நம்ம தரையிறங்க போகிறோம். இருங்க, ஜூம் பண்ணுறேன். இதுதான். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கடற்கரை ஓரத்தில் ஊர். வணக்கம் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்கன்னா நாம் தாய்லாந்து ஸ்வர்ணபூமி ஏர்போர்ட்டில் தான் இருக்கோம். ஸோ இப்போ நாம் எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாய்லாந்துலேருந்து ஃபிலிப்பீன்ஸு கிளம்பிட்டோம். ஃபிலிப்பீன்ஸு போகணுன்னு ரொம்ப நாள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன். 2019 நான் போக வேண்டியது. கொரோனா வந்துடுச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே லாக்டவுனு, பேண்டமிக் அப்படின்னு சொல்லிட்டு போக முடியலை. ஒரு வழியாக 2025 இப்போ நம்ம ஃபிலிப்பீன் போக போகிறோம். தாய்லாந்துலேருந்து மணிலா போக போகிறோம். மணிலாவிலேருந்து இன்னொரு நகரத்துக்கு போக போகிறோம். ஸோ மணிலாவில் வந்து நம்ம இமிக்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்து வெளியே போகணும். ஸோ இமிக்ரேஷன்லலாம் என்ன நடக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்தியர்களுக்கு வந்து ஃபிலிப்பீன்ஸ் வந்து வீசா ஃப்ரீ கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ வீசா எடுக்க வேண்டிய டிக்கெட் மட்டும், ரிட்டன் டிக்கெட்டு, ஹோட்டல் புக்கிங் மட்டும் இருந்தால் போதும், போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை வச்சு தான் இப்போ நம்ம போகிறோம். ஸோ எனக்கு என்ன நடக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கிறேன். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சீசன் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக எனக்கு தேவை. ஏன்னா நம்ம நிறைய காணொலி வந்து போட போகிறோம் ஃபிலிப்பீன்ஸ்லேருந்து. கிட்டத்தட்ட ஒரு 14 நாள். சரிங்களா? ஸோ உங்களுடைய ஆதரவு தேவை. கண்டிப்பாக அந்த காணொலிகளை பகிருங்க. உங்களுக்கு எந்த கேள்விகள் இருந்தாலும் அதை கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி நான் முடிஞ்ச அளவுக்கு இது விளக்கம் கொடுக்க முயற்சிக்கிறேன். ஸோ இது வந்து மிகவும் பிரபலமான ஒரு இடத்துல தான் இப்போ நம்ம இருக்கோம். இது நிறைய காணொலி நானே போட்டிருக்கேன். தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலில் அமிழ்தம் கடைந்த காட்சி. சரிங்களா? நான் இது ஏற்கனவே போட்டப்போ நிறையா பேர் வந்து இது வந்து உண்மையில் வந்து சிவன், ஆனால் பிற்காலத்தில் வந்து கட்டுக்கதைகள்லாம் கட்டி விஷ்ணுன்னு மாற்றிட்டாங்க அப்படிங்கிறாங்க. நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, யூடியூப்லேயும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு வகையில் சரியோ இருக்குமோ அப்படின்னு எனக்கும் தோணுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இவர் பாருங்கள் விஷ்ணுங்கிறாங்க, ஆனால் கையில் பாருங்களேன் அந்த திரிசூலம் இருக்குது. ஸோ எல்லா கதைகளுமே மாற்றி தங்களுக்கு தகுந்த மாதிரி எழுதிக்கிட்டே இருப்பாங்க ஒரு கூட்டம். ஃபிலிப்பீன்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 7000 தீவு உள்ள நாடுங்க. அவ்வளோதான் நம்மளால் சுற்றி பார்க்க முடியாது. நான் இப்போ போக போகிற இடங்கள் பார்த்திங்கன்னா மணிலாலேருந்து என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கார், என் கூட பணிபுரிகிறவர். அவருடைய நகரத்துக்கு தான் போக போகிறோம். அந்த நகரம் பார்த்திங்கன்னா பகடியான். அங்கேருந்து பார்த்திங்கன்னா பகடியான்லேருந்து செபுன்னு ஒரு இடம் இருக்குது. நல்லா ஒரு அழகான ஒரு நகரம், இயற்கை சூழல் மிகுந்த நகரம். செபு போகிறோம். செபுலேருந்து பார்த்திங்கன்னா செபுவில் ஒரு 3 நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பலாவானுக்கு வந்து போகிறோம். அங்கே ஒரு 2 நாள் இருப்போம். அங்கே பலாவான்லேருந்து எங்கே போகிறோன்னா போராக்கையும் பலாவானும் தான் உலக புகழ் பெற்ற ஒரு தீவுகள். சரிங்களா? போராக்கை போகிறோம். போராக்கையிலேருந்து நம்மளுடைய வெக்கேஷன் முடியுது. அங்கேருந்து நேராக மணிலா டு தாய்லாந்து. ஸோ இதுதான் நம்மளுடைய திட்டம். ஸோ தொடர்ந்து காணொலியில் இணைந்திருங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவு எனக்கு தேவை. ஸோ அப்படியே பாருங்கள். இப்போ வந்து நம்ம செக்யூரிட்டி செக்கு, இமிக்ரேஷன் எல்லாம் முடிச்சு வந்துட்டோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் டியூட்டி ஃப்ரீ ஷாப்ஸ். ஸோ வாங்க நம்மளுடைய கேட்டுக்கு போகலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாம் முடிஞ்சு ஆல்மோஸ்ட்டு பிளேனுக்குள்ளே போக போகிறோம். சரியான கூட்டமாக இருக்குது. யாராவது ஒரு சில இந்தியன் இருப்பாங்கன்னு பார்த்தா யாருமே இந்தியன்ஸே இல்லை. பெரும்பாலும் எல்லாம் ஃபிலிப்பீன்ஸு, ஒரு சில ஃபாரினர்ஸு. அதில் யாராவது ஒருத்தர் இந்தியர் இருப்பார்னு பார்த்தா ஒரு இந்தியனை கூட காணோம். இந்த செபு பெசிபிக் அப்படிங்கிற விமானத்தில் தான் இப்போ நம்ம போக போகிறோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம்னு. சரியான கூட்டமாக இருக்குது. 3 இந்த பக்கம் 3 அந்த பக்கம் 3 இருக்குமே, அந்த மாதிரி ஃப்ளைட்டா இல்லை 3 சீட்டாக 3 ரோ இருக்கும். 9 பேர் உட்கார்ற மாதிரி இருக்கும் ஒரு வரிசையில். அந்த மாதிரியான்னு தெரில. என்னோடய சீட் நம்பர் பார்த்திங்கன்னா 55 ஹெச்னு போட்டிருக்காங்க. இப்போ நம்ம சென்னை டு தாய்லாந்து போட்டோம்னா ஏபிசிடி, இந்த பக்கம் 2 அந்த பக்கம் 2 தான் இருக்கும். அப்படி இல்லைனா 3 இருக்கும். ஏபிசிடி 3 இருக்கும். சாரி 3 இருக்கும். ஏபிசிடி அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெச் எனக்கு விண்டோவில் இருக்கா இல்லை நடுவில் இருக்கான்னு தெரில, பார்ப்போம். ஆனால் பெரிய பிளேன் நினைக்கிறேன், செபு பெசிபிக். ஸோ மணிலா போய் இமிக்ரேஷன் முடிச்சுட்டு உங்களை சந்திக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ நம்ம தாய்லாந்துலேருந்து கிளம்ப போகிறோம். பாய் பாய் தாய்லாந்து, see you again. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மணிலாவில் லேண்ட் ஆக போகிறோம். ஸோ வந்து இப்போ நீங்கள் மணிலாவை பார்க்கலாம். லேசாக தான் தெரியுது. கொச்சன்னு இருக்குது மகளே, நெருக்கமாக. அப்படியே கொஞ்சம் தாண்டி இந்த பக்கம் வந்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பக்கம் மலை காடுன்னு ஒரு நேச்சராக இருக்குது. மறுபடியும் திருப்புறாங்க ஃப்ளைட்டை. திருப்பி மறுபடியும் சிட்டி வியூ வந்தால் காமிக்கிறேன். மணிலாவில் இயற்கையான பகுதி இது. எவ்வளோ பசுமையாக ஒரு அருவி ஒன்று பார்த்தேன். உங்களுக்கு கேமராவில் தெரிய வாய்ப்பில்லை. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்பா எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். ஆஹா, என்ன அழகுயா. அப்படியே இப்போ சிட்டி பக்கம் போக போகிறோம். கச்சன்னு ஒரே வீடாக இருக்க போகுது. எப்படி இருக்குது பாருங்கள். வா, இப்போ வந்து திருப்புறாங்க நான் சொன்ன மாதிரியே. அதனால் நம்மளால் நல்லா பார்க்க முடியுது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு அருவி ஒன்று பார்த்தேன் பாருங்கள், செம்மையாக இருந்துச்சு. இந்த அருவி போயிடுச்சு. ஓகே, பாருங்கள் மணிலாவை பாருங்கள். மணிலா தாழ்வான பகுதிக்கு வந்துட்டோம். அப்படி இருந்தும் நல்லா மேக கூட்டங்கள் நிறையா இருக்குது இங்கே. இதுவும் ஒரு டிராபிக்கல் கண்ட்ரி அப்படிங்கிறதுனால எனக்கு என்னப்பா. இது மணிலாம் வந்து ஓவர் க்ரௌடடு அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ வீடுகள் கட்டிடங்கள் இருக்குது பாருங்கள். கொச்சன்னு உயர்ந்த கட்டிடங்கள் நிறையா இருக்குது. உயரமான கட்டிடங்களும். கேபிட்டல் சிட்டிங்கிறதுனால மக்கள் வந்து இங்கே பொருளாதாரத்துக்கு குவிஞ்சி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குது பாருங்கள். இந்த பிரேசிலில் ரியோ டி ஜெனீரோ அந்த மாதிரி பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்குது. ஊர் நல்லா பசுமையாக இருக்குது. வந்துட்டோம் லேண்ட் ஆக போகிறோம். விமானம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸுங்க. ஒரு வரிசையில் 9 பேர் உட்கார்ற மாதிரி உள்ள விமானம். வீடியோ உள்ளலாம் எடுக்கிறதுனா அனுமதி வாங்கி தான் எடுக்கணும்னு அனௌன்ஸே பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி இருக்குது. செபு பெசிபிக் பெரிய ஃப்ளைட்டு. வந்தாச்சு. ஏ, ஒரு வழியாக வந்தாச்சு. ஓ, அப்பா வேகமாக போய் ஆயோ. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க லேண்டிங்கு. அத்தாடி, இந்த விமானம்
லேண்டிங் வித்தியாசமாக இருங்க. நம்ம இந்த சின்ன ஃப்ளைட் இண்டிகோவிலே போயிட்டு எவ்வளோ பெருசுக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 500 பேசஞ்சரு. இது லேண்டிங் கொஞ்சம் வித்தியாசமாக பயமாக இருக்குது. பேங்காக்கில் வந்து நம்ம ஃப்ளைட்டு வந்து அங்கேருந்து கிளம்பும் போதும் சரி, மணிலாவில் ஃபிலிப்பீன்ஸில் இங்கே வந்து நம்ம வெளியில் போகிறதுக்கு இப்போ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் பாட்டு போட்டுடுறாங்க, நல்லா இருக்குது. வரும்போதும் பாட்டு, போகும்போதும் பாட்டு. பாட்டு போட்டாங்க பாருங்கள், ஒரே பாட்டு தான் இங்கே செப்பு பெசிஃபிக்கில். இது மாதிரி பாட்டு போட்டு நான் வேறு எந்த ஏர்லைன்ஸ்லையும் பார்த்ததில்லை. இது வரைக்கும் 2 ஏர்லைன்ஸில் போயிருக்கேன். அதில் டக்குன்னு பாட்டு போட்டுருவாங்க பஸ்ஸில் மாதிரி. ஓகே, காப்பி ரைட்ஸு கிளைம் வந்துட போகுது. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இமிக்ரேஷன்லாம் முடித்து நம்ம வெளியில் வந்துட்டோம். ஆனால் என்னென்னாலும் நம்ம இந்தியன் பாஸ்போர்ட்டுக்கு வந்து ஃப்ரீ விசா கொடுத்துருக்காங்க 14 டேஸு. ஆனால் அதுக்கு இது எங்கேன்னு போட்டு நோண்டுனாங்க. நம்ம ஏற்கனவே தாய்லாந்தில் வந்து வேலை செய்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஒருவேளை உங்கள்கிட்ட ப்ராப்பரான ஒரு வேலை இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கடினமான நேரத்தை சந்திக்கிற மாதிரி வரும். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, கேட்டாங்க வேலை செய்கிறேன் அந்த மாதிரின்னு. அப்புறம் எடுத்து பாஸ்போர்ட்டு, விசா, தாய்லாந்து ஒர்க் பர்மிட்லாம் காமிச்சேன். அப்புறம் டொமஸ்டிக் ஃப்ளைட்டு, நான் ஃபிலிப்பீன்ஸுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நான் வந்து எல்லா டொமஸ்டிக் ஃப்ளைட்டும் போட்டேன். ஃபிலிப்பீன்ஸ் வந்து ஒரு தீவுகள் நிறைந்த நாடு அப்படிங்கிறதுனால நீங்கள் ஒன்று ஃபெர்ரி டிக்கெட் வாங்கணும், அப்படி இல்லைன்னா ஃப்ளைட் டிக்கெட் வாங்கணும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு. மேக்ஸிமம் பேருந்து பயணம் இருக்காது. ஏன்னா ஒரு தீவை விட்டு இன்னொரு தீவு போகிறதுக்கு நீங்கள் பிளேனு இல்லைனா ஃபெர்ரியில் தானே போகணும். ஸோ அந்த டிக்கெட்லாம் நான் ஏற்கனவே என்னோடய நண்பரோடு சேர்த்து நான் வாங்கிட்டேன். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நீங்களும் அது மாதிரி வரீங்கன்னா எல்லா டொமஸ்டிக் டிக்கெட்டும் வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களை வந்து சந்தேகப்பட மாட்டாங்க. பண்ணுற விதம் கொஞ்சம் இப்படி தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ எல்லாத்தையும் கடந்து தானே போகணும். ஸோ எப்படியோ ஒரு வழியாக நம்ம வந்து இமிக்ரேஷன் முடித்து வந்தாச்சு. அடுத்து என்னோடய டொமஸ்டிக் ஃப்ளைட் பார்த்திங்கன்னா, இப்போ நான் இருக்க இடம் வந்து ஃபிலிப்பீன்ஸ் தலைநகரமான மணிலாவில் தான் இருக்கேன். ஸோ அடுத்து டொமஸ்டிக் ஃப்ளைட்டு மணிலாவிலேருந்து பகடியான் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போகிறோம். ஏன்னு பார்த்திங்கன்னா அந்த பகடியானில் தான் என்னுடைய நண்பருடைய வீடு இருக்குது. ஸோ அடுத்து நம்ம பகடியான் போகிறோம். அடுத்த பயணத்தை தொடரலாம். ஸோ இந்த வீடியோ எங்கே போய் முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பகடியானில் தான் முடியும். இந்த டைம் வந்து நம்மளுக்கு இமிக்ரேஷன் தொல்லையெல்லாம் இருக்காது. ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏற்கனவே இமிக்ரேஷனில் முடிச்சிட்டோம்ல, அதனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா டொமஸ்டிக் ட்ராவல் தான், ஐடி கார்டை காமிச்சிட்டு போக வேண்டியதான். ஸோ ஃபிலிப்பீன் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான கண்ட்ரி, நிறைய இடங்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து காணொலிகளை பாருங்கள், ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், சிம் கார்டு வந்து நான் தாய்லாந்துலேயே வாங்கிட்டேன். ஃபிலிப்பீன்ஸுக்கு தேவையான சிம் கார்டு என்னுடைய நண்பர் வந்து தாய்லாந்துலேயே வாங்கி கொடுத்துட்டாரு. ஸோ அதை இங்கே வந்து இப்போ நான் இங்கே ஃப்ரீ ஒய்ஃபை இருந்துச்சு ஏர்போர்ட்டில், அது கூட கனெக்ட் பண்ணி அந்த சிம் கார்டை ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன். பேர், அட்ரஸ்ஸு, எந்த ஹோட்டலில் தங்குறேன், பாஸ்போர்ட் டீட்டெயில் எல்லாமே ஸ்கேன் பண்ணி ஆக்டிவேட் பண்ணால் உடனே ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ இன்டர்நெட்டும் பிரச்சனை இல்லை. ஒருவேளை டேட்டா முடிஞ்சு போச்சுன்னா நம்ம டாப்அப் மட்டும் பண்ணிக்கணும். சரிங்களா? எல்லாமே முடிச்சாச்சுங்க. ஓகே, இங்கேருந்து கிளம்ப வேண்டியதான். இப்போ சாப்பிட்றதுனா கீழே வந்து பார்த்திங்கன்னா பர்கர் கிங் இருக்குது, அதில் வேணால் போய் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பர்கர் கிங் மணிலா ஏர்போர்ட்டில் வந்து பர்கர் கிங்கில் ஒரு பர்கர் ஒன்று ஆர்டர் பண்ணேன். இது வந்து பார்த்திங்கன்னா காஃபியே குடிக்கக்கூடாதுன்னு இருந்தேன், பார்த்தா எல்லாமே காஃபியோடு தான் இருந்துச்சு ட்ரிங்க்கு. சரி, வேறு வழியே இல்லாமல் மொக்கா வாங்கியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரை. ஸோ ஃபிலிப்பீன்ஸில் இருக்கக்கூடிய பர்கர் கிங் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துடலாமா? ஃப்ரெஞ்ச் ஃப்ரை ஓகே, நல்லாயிருக்கு. பர்கர் வந்து பார்த்திங்கன்னா 125 பெசோஸ். இந்த ஊரில் உள்ள காசு வந்து பெசோஸ். 125 பெசோ பர்கரு. இது வந்து பார்த்திங்கன்னா 100 பெசோ, இது 125, மொத்தம் 225 பெசோ. நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம முதல்ல இருந்தது கீழ்த்தளம், இப்போ மேல் தளத்துக்கு வந்துட்டேன். இது வந்து இன்டர்நேஷ்னல் டிபார்ச்சர், அந்த பக்கம் வந்து டொமஸ்டிக் டிபார்ச்சர். இப்போ நான் அங்கே தான் போய் இன்னொரு நகரத்துக்கு போகணும். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான் இந்த இவரோட பேர் தான் இந்த ஏர்போர்ட்டோட பேர், பெங்கோ நினோய். இவர் வந்து யங்கஸ்ட் செனட்டராக
28 வயசுல வந்து கவர்னராக இருந்திருக்காரு. அப்புறம் 35 வயசில் கவர்னராக இருந்திருக்காரு. இவரோட பெயரில் தான் இந்த ஏர்போர்ட் இருக்குது. இவர் ஏன் மக்கள் இவரை விரும்புகிறாங்கன்னா, கொரியனுக்கும் பிலிப்பீன்ஸ் அந்த போர் சமயத்தில் இவர் தான் பயங்கரமாக எடுத்து போராடி இருப்பார் போல். மணிலா ஏர்போர்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பெரும்பாலும் தாய்லாந்தில் பார்க்குற அளவுக்கு இங்கே இந்தியன்ஸே பார்க்க முடியல. அந்த ஏரோப்ளேனில் ஒரே ஒரு இந்தியன், அது நான் மட்டும். ஏர்போர்ட்டில் யாராவது இருப்பாங்கன்னு பார்த்தேன். இது வரைக்கும் ஒரு 2-3 பேர் தான் அங்கங்கே பார்க்க முடியுது, அதுவும் வடநாட்டுக்காரங்க. அந்தளவுக்கு பெருசாக இந்தியன்ஸ் இங்கே இல்லை தாய்லாந்தில் இருக்க அளவுக்கு. தாய்லாந்தில் பார்த்தீங்கன்னா தடிக்கி விழுந்தா நம்ம ஊர் மாதிரி எங்கே பார்த்தாலும் இந்தியன்ஸாக தான் இருப்பாங்க. இங்கே பாருங்கள், இந்த கடை வந்து ஒரு இனிப்பும் இருக்குது, அதே மாதிரி சாப்பாடும் இருக்குது. சிக்கன் அடாபோ எல்லாம் இருக்குது. ஆனால் கடையோட பேர் பாருங்கள், ராஜா மணிலா. ஸோ இந்த பிலிப்பீன்ஸ் பார்த்திங்கன்னா சோழர்கள் வர்றதுக்கு முன்னாடியே பல்லவர்கள்லாம் வந்து போயிருக்காங்க. அதனால் இங்கே நிறைய பல்லவர்கள் தொடர்புடைய பெயர்களும் இருக்குது. அடுத்தடுத்த காணொளிகளை நான் போடுறேன். அதுக்கு ஒரு சான்று இந்த கடையை பாருங்கள், ராஜா மெனிலா சாப்பாட்டு கடை ப்ளஸ் ஸ்வீட்டு கடை. பெரிய பெரிய மலை, காடு, வேல்கனோஸ், மலை மேலே பார்த்தா எல்லாம் எரிமலை, ஆறு, கடலுங்க. அவ்வளோ அழகாக இருக்குது நாடு. மேலேருந்து இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கழுகு பார்வை எனக்கு நல்லா தெரியுது. உங்களுக்கு கேமராவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியலை. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அவ்வளோ அழகாக இருக்குது ஊர் பிலிப்பீன்ஸ். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அடாடாடாடா. அந்த ஆழம் குறைவாக இருக்க பகுதியில் பார்த்தீங்கன்னா தான் நல்ல ப்ளூவாக இருக்குது வாட்ரு. ஆழம் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் பார்த்திங்கன்னா கடல் தண்ணி வந்து கரு நீளமாக இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த நாடும் ரொம்ப வெள்ளைக்காரங்களுக்கு மத்தியில் பிலிப்பீன்ஸும் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இங்கே உள்ள அந்த நேச்சர் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி யூரோ யூஎஸ்டிலேருந்து மாற்றும் போது காசும் அதிகமாக கிடைக்கும். ஸோ பிலிப்பீன்ஸ்லேயும் நிறைய வெள்ளைக்காரங்க வாழ்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க. காரணம் இந்த நாடு அவ்வளோ அழகான நாடு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். தீவு தாங்க, கிட்டத்தட்ட 7000 தீவு இருக்காங்க. அப்பா எப்படி இருக்குது பாருங்கள். கூகுள் மேப்பு கம்ப்யூட்டரில் பார்க்குறத நம்ம இன்றைக்கி நேரில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படியே பார்த்துக்கிட்டே போக வேண்டியதான். இன்னும் அழகான இடம் வந்தால் மறுபடியும் காட்டுறேன். இப்போ பாருங்கள், வேறு ஒரு இடத்துல பிளேனு கொஞ்சம் முன்னாடி மூவ் ஆனதுனால இப்போ வேறு ஒரு இடத்த பார்க்குறோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது கொஞ்சம் சமதளமாக இருக்குது, மலைகள் குறைவாக காணப்படுது. விவசாயத்துக்கு நல்ல இடம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வெள்ளி மேகங்கள், பச்சை போர்த்திய நிலப்பகுதி, நீல நிறத்தில் கடல். அங்கே ஒரு இடத்துல வெள்ளையாக இருக்குல்ல, கடல் தண்ணி வந்து நீளமாக இருக்குது, ஒரு இடத்துல வெள்ளையாக இருக்குல்ல, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஆறு கடலில் கலக்கிற இடம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆறு வந்து கடலில் கலக்குது, தெரியுதுங்களா? அந்த நீளமாக இருக்கிறது தான் கடல் தண்ணி. அந்த ஒரு இடத்துல அப்படியே கம்மங்களாக இருக்குது பாருங்கள், மஞ்சளாக. அது வந்து ஆறு வந்து கடலில் கலக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஆஹா, இதெல்லாம் பார்க்க கொடுத்து வைக்கணுங்க. செம்மையாக இருக்குது போங்க. இப்போ நாங்கள் அங்கே மணிலாலேருந்து இப்போ டிப்பாச்சர் ஆகும்போது சரியான மழை. அந்த இடத்த தாண்டி வந்தோடனே இப்போ மழை விட்டுருச்சு. அடாடாடாடா, சூப்பராக இருக்குங்க. வந்து மேகத்துக்குள்ளே போக போகிறோம். இன்னொன்று விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நம்ம ஊரில் வந்து பெரிய ஃப்ளைட்டு வந்து 3-6 சீட் இருக்கும்ல, இங்கே வந்து டொமஸ்டிக் தான் 3-6 சீட் இருக்குது. இங்கே பாருங்கள், இது வந்து டொமஸ்டிக் ஃப்ளைட்டுக்கு தான் 3-6 சீட் இருக்குது. அந்த இப்போ நான் முதல்ல வந்தேன்ல இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டு, அது பார்த்தீங்கன்னா 500 பேசஞ்சருங்க. ஒரு ரோவில் ஒரு வரிசையில் மட்டும் 9 பேர். மொத்தம் 57-58 வரிசை கணக்கு போட்டு பார்த்தா 500 பேர்கிட்ட வருதுங்க.
சரியான பெரிய ஃப்ளைட்டு, அதான் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டு. நம்ம ஊரில் உள்ள இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டு இங்கே டொமஸ்டிக்கு ஃபிலிப்பீன்ஸில் 6 பேர். இங்கே பாருங்கள், இங்கிட்டு 3 சீட்டு, அங்கிட்டு 3 சீட்டு, 6 சீட்டு. இதுதான் டொமஸ்டிக்காக. ஓகே, அப்படியே போகலாம். மீண்டும் ஒரு நல்ல இடம் வந்தால் காமிக்கிறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது வந்து ஃபிலிப்பீன் சீசன், இது தாய்லாந்து சீசன் கிடையாது. இது எல்லாம் இனிமேல் ஃபுல்லாக ஃபிலிப்பீன் வீடியோ தான் வரும். நீங்கள் தான் ஷேர் பண்ணி 1,00,000 சப்ஸ்கிரைபர் வர வைக்கணும் எப்படியாச்சும். ஓகேயா? 1,00,000 சப்ஸ்கிரைபர் வர வச்சிங்கன்னா அடுத்த நாட்டுக்கு கிளம்பிடுவேன். இதாங்க நம்ம தரையிறங்க போகிற ஊர் வந்துருச்சுங்க, பகடியான் சிட்டி. பாருங்கள் எப்படி இருக்கணும். மலை மேகம் இருக்கிறதுனால தடன்னு ஆடுது அப்படியே, டர்புலன்ஸ். இங்கே பாருங்கள், ஐயாப்பா, சாதாரண மேகம்னா இவ்வளோ ஆட்டம் இருக்காது, மலை மேகம், அதனால் போட்டு கடன்னு அடிக்குது, ஆடுது. இதுதான் நம்ம இறங்க போகிற ஊர், பகடியான். பகடியான்கிற சிட்டி வந்து பார்த்திங்கன்னா மினடாவ் அப்படிங்கிற ஒரு பெரிய தீவில் உள்ள ஒரு ஊர். மினடாவ் அப்படிங்கிறது தான் இந்த தீவு. அதில் வந்து பகடியான் ஒரு சின்ன நகரம். இப்போ பாருங்கள், நல்லா கிளியராக தெரியும். அந்த அருக்கு பாருங்கள் ஊர். இங்கே தான் இப்போ நம்ம தரையிறங்க போகிறோம். இருங்க, ஜூம் பண்ணுறேன். இதுதான். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கடற்கரை ஓரத்தில் ஊர். அந்த பக்கமும் தீவு தான், அங்கிட்டும். இங்கிட்டு நகரம் மாதிரி இருக்குது, அங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா காடு, மலை. இதுதான் நல்ல நகரம். இது ஆழம் குறைவான பகுதி போல், அதனால் இங்கே இந்த இது வளர்க்குறாங்க பாருங்கள், இந்த கடல் அட்டை இல்லாட்டி சீவீடும்போம்ல, அதுதான் அங்கே அந்த சின்ன 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 புள்ளியாக தெரியுதுல்ல, அதெல்லாம் அந்த கடல் தொழில் பண்ணுறவங்களோடது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அங்கிட்டு அந்த தீவு. கூகுள் மேப்பில் பார்த்து தான் இன்றைக்கி ரியலாக பார்க்குறோம். ஃபுல்லாகவே மலை தாங்க ஃபிலிப்பீன்ஸு ஃபுல்லாக. தீவில் பார்த்திங்கன்னா மலையில் காடு. ஒரு சில மலையில் பார்த்திங்கன்னா வேல்கானோ எரப்ஷன், அந்த எரிமலை குழம்பு, அந்த இதையும் நீங்கள் பார்க்கலாம் கூகுள் மேப்பில் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா. இங்கே ஒரு சின்ன நகரம் இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குல்ல. சரியான சீசனில் தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். மழை காலம் முடிய போகுது, அந்த சீசனில் தான் வந்திருக்கோம். நவம்பரில் தான் மழை குறையுமா, நம்ம இப்போ அக்டோபரில் வந்திருக்கோம். அக்டோபர் மிட்டில் ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். தரையிறங்க போகிறோம். மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது, அதாவது கடலும் நல்ல தண்ணியும் கலந்து இருக்கும்ல, அந்த மாதிரி மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் மாதிரி இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் வயல்வெளியெல்லாம் தெரியுது. அதுவும் குறிப்பாக பார்த்தா நெல் வயல் மாதிரி தெரியுது. பாருங்கள், நெல் வயல் மாதிரி இருக்குது பாருங்கள். இறக்கி கீழே வந்துட்டோம். தென்னை மரம், இது எல்லாமே தென்னை மரம். இந்த மரம் ஃபுல்லாக தென்னந்தோப்பு, நிறையா தென்னை மரம் இருக்குது. இதெல்லாம் நெல் வயலுங்க, இப்போ தாங்க கிளியராக தெரியுது. இதெல்லாம் நெல் வயல், விவசாயம். அந்த பக்கம் மரமாக இருக்குல்ல, அது ஃபுல்லாக தென்னை மரம். மலை மேடு பள்ளமாக தான் இருக்குது. தென்னை மரமும் நெல் விவசாயமும் நல்லா கிளியராக தெரியுது. கிட்ட வந்துட்டோம், தரையிறங்க போகிறோம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா தென்னை மரம்லாம் தெரியுதா? எவ்வளோ தென்னை மரம் இப்போ பாருங்கள், தெரியும் உங்களுக்கு கிளியரா.
அழகாக இருக்குது ஊரே. மேலே இருந்து பார்க்கும்போது கீழே போய் பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் மேலேருந்து பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது, பசுமையாக இருக்குது பாருங்கள் ஊரே. கிட்ட வந்துட்டோம். வீடுகள்லாம் நல்லா தெரியுது பாருங்கள். மேகம் அப்படியே உரசிக்கிட்டு இருக்கு பாருங்கள் மலையை. குட்டி மலை மாதிரி தான் தெரியுது, ஆனாலும் அந்த மலையை வந்து மேகம் அப்படியே உரசிக்கிட்டு நிற்கிது பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல, அழகாக இருக்குது. கரெக்டாக அந்த டாப்பில் வந்து மேகம் அப்படியே தொட்டுக்கிட்டு இருக்க மாதிரி நிற்கிது பாருங்கள். அங்கே ஒரு பள்ளிக்கூடம் போல் ப்ளே கிரவுண்டு தெரியுது. வந்தாச்சு பகடியான் சிட்டி, வந்தாச்சு, லேண்ட் ஆக போகிறோம். அடடா அழகாக இருங்க, இயற்கை சூழல் அவ்வளோ அழகாக இருக்குது. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஊரை பற்றி? டாப் வியூ எப்படி இருக்குது? பிடிச்சிருக்கா? நீங்களும் பிலிப்பின் வர ஆசைப்பட்றீங்களா? அப்படிங்கிற எல்லாத்தையும் கருத்துரை பகுதியில் சொல்லுங்கள். கைப்புள்ள விட்றா வண்டிங்கிற மாதிரி இப்போ லேண்ட் ஆக போகிறோம். கைப்புள்ள லேண்ட் பண்ண போகிறாரு. சமதளமாக இருக்க பகுதி ஃபுல்லாகவே நெல் தான். மலையிலலாம் தென்னை மரம், சமதளத்தில் நெல். இறங்கிவிட்டோம். நல்லா இங்கே பாருங்கள் எவ்வளோ கீழே வந்துட்டோம். இப்போயுமே மேகம் இருக்குங்க, மழை மேகம். ரொம்ப கீழே வந்துட்டோம், அவ்வளோ கீழே இருக்குது மழை மேகம். இந்த ஏரியாவோட சூழலே அப்படி தான் போல். தெரியுதுங்களா உங்களுக்கு மேகம்? நம்ம எவ்வளோ கீழே வந்துட்டோம், எப்படி மேகம் இருக்குது பாருங்கள். வீடியோவில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அம்மாடியோ, லேண்டிங் கொஞ்சம் ஸ்மூத்தாக இல்லை, டம்முன்னு வந்துச்சு. ஓகே வந்துட்டோம், வாங்க வெளியில் போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நண்பருடைய அம்மாவும் அவங்க அங்கிள் வந்து பிக்கப் பண்ணிட்டு போகிறாங்க காரில். நம்மளுடைய ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. வந்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த நேம் ஆஃப் திஸ் ஃபுட்? சிக்கன் ஸ்டேக். Chicken dinner salad. இது பாருங்க, சிக்கன் ஸ்டேக், பிலிப்பீன் சாப்பாடு. வாட் இஸ் திஸ் ஒன்? This one is papaya, no? Papaya. Papaya. Okay. Atsara. இது வந்து பப்பாளி. Atsara. Papaya.
பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். Fried rice. This is lomi soup. Lomi. Chicken lomi soup. ஓகே, It's very. சிக்கன் சூப். Oh yeah. இது வந்து பார்த்தீங்கன்னா பீஃப். Beef caldereta. Beef caldereta. இப்போ வந்து நம்ம சாப்பாடு என்ஜாய் பண்ண வேண்டியதான். ஃபிலிப்பீன்ஸ் சாப்பாடு ஃபர்ஸ்ட் டைம் ஐம் ஈட்டிங் த ஃபிலிப்பீன் ஃபுட் ஃபர்ஸ்ட் டைம். Yeah. பட் ஐ ஆல்ரெடி ட்ரைட் சிக்கன் அடோபோ. Adobo Adobo yeah chicken. in Thailand. But these are the food first time for me. It's very yummy. ஓகே, ஸோ வாங்க நம்ம சாப்பிடலாம். இவங்கெல்லாம் வந்து நம்மளோட நண்பரோட ஃபேமிலி. ஸோ நம்ம நண்பர் நாளைக்கு காலைல தான் வருவார். ஐ ஸ்பீக் தமிழ் லாங்குவேஜ் ஃபார் மை ஆடியன்ஸ். But it's only my face. I'm not showing your face for your privacy. I already asked to change the law. Yeah, I said I'm not going to record anybody's face. It's only my face. Yeah. It's okay. It's okay. பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ஹோட்டலில் போய் இப்போ செக்இன் பண்ண போகிறோம். ஹோட்டலுக்கு போயிட்டுருக்குறோம். போய் செக்இன் பண்ணி ரூமெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ என்னுடைய நண்பரோட ஃபேமிலி வந்து இப்போ வெல்கம் பண்ணி இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் இப்போ சாப்பிட்டோம். சாப்பாடு ஃபிலிப்பீன் சாப்பாடு சூப்பர். I really like the food. Very yummy. Really? Yeah, it's delicious. ஸோ அருமையாக இருந்துச்சு சாப்பாடு. மறுபடியும் இங்கே நான் சாப்பிட வருவேன். அப்போ நல்லா ரிவ்யூ பண்ணுவோம் சாப்பாடை. ஸோ இப்போ வாங்க ஹோட்டலில் போய் செக்இன் பண்ணலாம். ஓகே, இதான் பார்த்தீங்கன்னா நம்ம தங்கியிருக்கக்கூடிய பகுதி பகடியானில் வந்து. ஓகேங்களா, நம்ம ஊர் மாதிரி தான் கீக்கின்னு பயங்கரமாக ஹார்ன் அடிக்கிறாங்க. அதே மாதிரி டிராஃபிக் ரூல்ஸும் நம்ம ஊர் மாதிரி தான். குறுக்க மறுக்க எல்லா பக்கமும் எல்லோரும் ஓட்டுறாங்க. தாய்லாந்து மாதிரி கிடையாது ஃபிலிப்பீன்ஸு. ஓகேங்களா, ஸோ அப்படியே இங்கிட்டு திரும்பி பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம தங்கியிருக்கக்கூடிய அந்த விடுதி. சரிங்களா, பார்க்குறதுக்கு பழசு மாதிரி இருக்குல்ல. வெளியில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு போயிட்டுருக்கு, அதனால் பார்க்குறதுக்கு இப்படி பழசு மாதிரி இருக்கும். ஸோ வாங்க உள்ளே போயிட்டு நம்மளுடைய ரூமை பார்க்கலாம். இது வந்து என்ட்ரன்ஸு. இங்கே வந்து குடிக்கிறதுக்கு தண்ணியும் அந்த தண்ணி கேனும் வச்சுருக்காங்க. ஹாட் வாட்டர், கோல்டு வாட்டர். இதுதான் பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன் லாபி. ரிசப்ஷனை பார்த்து தான் இந்த ஹோட்டலே நான் வந்து புக் பண்ணேன். இங்கே ரிசப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான சில இந்த நூடுல்ஸு இதெல்லாம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. வேணும்னா வாங்கிக்கலாம். இங்கே வந்து தண்ணி பாட்டிலு அப்புறம் சில ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்குது. வேணும்னா வாங்கிக்கலாம். இங்கே வந்து ஹாட் வாட்டரும் இருக்குது. ஒருவேளை காஃபி போடணும் அப்படின்னா ஹாட் வாட்டர் இருக்குது, போட்டுக்கலாம். இவங்களோட லாபியை பாருங்கள், செம்மையாக இருக்குது. தாய்லாந்து காசுக்கு அரவுண்டு 700 புக் பண்ணேன். ஸோ இங்கே பாருங்கள், நல்லா பயங்கரமாக டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே நேராக உள்ளே போனீங்கன்னா இது வந்து மேலே போகிறதுக்கான வழி. மேலெலாம் ரூம்ஸ் இருக்குது, ஆனால் நமக்கு வந்து இங்கேயே கொடுத்துட்டாங்க. இது பாருங்கள், இது வந்து ட்வின் ரூமு. இதான் நான் புக் பண்ணதுன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு ட்வின் ரூம் வேண்டியது, சிங்கிள் ரூம் கொடுங்கன்னு சொன்னேன். ஸோ அதனால் எனக்கு வந்து சிங்கிள் ரூம்ஸ் கொடுத்துட்டாங்க. சிங்கிள் பெட்டு, லார்ஜ் பெட். ஸோ இதான் என்னோடய ரூமு. வாங்க உள்ளே போய் காட்டுறேன். உள்ளே வந்தாச்சு. லைட்டை போடுவோமா? ஓகே. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா டிவி இருக்குது, ஒரு டேபிளும் சேரும் கொடுத்துருக்காங்க. இது நம்மளோட லக்கேஜு. ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா ஏர் கண்டிஷனர் இருக்குது, வேணா போட்டுக்கலாம். இங்கிட்டு பாருங்கள் பெட்டு. ஓகே தாங்க, தாய்லாந்து காசுக்கு அரவுண்டு 700 பாத்து கொடுத்தேன். ஓகே தான், நல்லாயிருக்கு. பெட்டு க்ளீனாக இருக்குது. ஓகேங்களா, இங்கே வந்து ஒரு நைட் லேம்ப் வச்சுருக்காங்க, ஃபோனு, ஹெல்ப் லைனு. ஓகேங்களா, இங்கிட்டு ஸ்க்ரீனை திறந்தீங்கன்னா அப்படியே வெளியில் இங்கிட்டு ரிசப்ஷன், அப்படியே ரோட்டை பார்க்கலாம். ஸ்க்ரீனை திறந்தீங்கன்னா வேணான்னா அப்படியே மூடிக்க வேண்டியதான். ஓகே, இப்படி வச்சுக்க வேண்டியதான். அப்புறமா இங்கிட்டு இருக்குது பாருங்கள், இதுதான் டாய்லெட். டாய்லெட்டுக்குள்ளே ஒரு சின்ன வாஷ் பேசின் இருக்குது. அப்புறமா டாய்லெட் இருக்குது. இதை ஸ்க்ரீன் அப்படியே நீக்கிட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஷவர், ஹாட் ஷவர்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, ஹாட் வாட்டர்லாம். ஓகே, இந்த ரூமை பற்றி என்ன நினைக்கிறீங்க? தாய்லாந்தில் ஆரம்பித்த பயணம் மணிலா போயிட்டு மணிலாவை முடிச்சுட்டு பகடியானில் வந்து இப்போ நம்ம ஸ்டாப் பண்ணியிருக்கோம்.
இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கலாம். நாளைக்கு காலையில் 7 மணிக்கு நம்மளுடைய நண்பர் வராரு. 6 மணிக்கு நம்ம வந்து அவரை போய் ஏர்போர்ட்டில் பிக்கப் பண்ணணும். அதுக்கப்புறமா அவர் நம்ம இந்த ஏரியாவெல்லாம் கூட்டிகிட்டு போய் சுற்றி காமிப்பார். ஸோ அதை வந்து நம்ம அடுத்த காணொலியில் பார்க்கலாம். ஸோ இந்த காணொலியை இதோட முடிச்சுக்கலாம். இது வந்து ஒரு பெரிய சீசன் மாதிரி போகும் சரிங்களா. நிறையா காணொலி எடுக்க போகிறோம். நல்ல நல்ல இடத்துக்கெல்லாம் போக போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ஃபிலிப்பீன் சீசன் முடிக்கிறதுக்குள்ளே எனக்கு 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் வரணும். அதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். ஸோ நன்றி, வணக்கம் மக்களே. பை ஃபார் நவ். தேங்க்யூ.